கண்ணதாசனை பற்றி சேர்ந்து சிந்திப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இந்த மண்ணை விட்டு அந்த மகா கவிஞன் மறைந்து 30 ஆண்டுகளுக்கு மேல் முடிந்து விட்டது. ஆனாலும் கண்ணதாசன் ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சுக்குள்ளும் தனி நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறான். நண்பர்களே, கண்ணதாசன் என்கிற ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் கண்ணதாசனுடைய கவிதைகள், இன்னொரு பக்கம் கண்ணதாசனுடைய திரை இசை பாடல்கள். கண்ணதாசனுடைய கவிதைகளில் ஒன்றை கூட படிக்காமல் வெறும் 10 சினிமா பாடல்களை மட்டுமே திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலம் கண்ணதாசனின் பெருமைகளை இந்த மண்ணுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தவே முடியாது. கண்ணதாசனுடைய கவிதைகள் 7 தொகுதிகளாக வந்திருக்கின்றன. அந்த 7 தொகுதிகளையும் நீங்கள் ஆழமாக கருத்தூன்றி படித்தால் பாரதிதாசனுக்கு பிறகு இந்த மண் கண்ட மகா கவிஞன் கண்ணதாசன் என்கிற பெருமை உங்களுக்கு புரியும். கண்ணதாசனுடைய கவிதைகளை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க தன்னுணர்ச்சி பாடல்கள் கண்ணதாசனுடையவை. ஆங்கில இலக்கிய உலகத்தில் தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு தனிப்பெரும் மரியாதையை தேடிக் கொடுத்த முதல் கவிஞன் ஷெல்லி. ஷெல்லிக்கு பிறகு அவனுடைய பாதிப்புக்கு உட்பட்ட நிலையில் தமிழ் இலக்கியத்தில் பாரதிதான் தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு முழு வடிவத்தை தேடி தந்திருக்கிறான். கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, ஹிந்து மாதர்தம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, அவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலையோ, ஒரு மருந்து இதற்கிலையோ, செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே, பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார், தெய்வமே நின் எண்ணம் இறங்காதோ, நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே தங்கள் வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, அவர் விம்மி அழவும் திறங்கெட்டு போயினரே, எங்கோ ஒரு கண்ணற்ற பிஜித்தீவின் கரும்பு தோட்டத்தில் கண்ணீர் சிந்திய தமிழ் மக்களை நெஞ்சிலே நினைக்கிற பொழுதே இருதயம் முழுவதும் ரணப்பட்டு எழுதுகோல் எடுத்து பதிவு செய்தானே பாரதி. அது புறச்சார்பு தன்னுணர்ச்சி. தன்னுணர்ச்சி பாடல்களிலேயே 2 வகை உண்டு. ஒன்று புறச்சார்பு, இன்னொன்று அகச்சார்பு. பாரதிதாசனை பார்த்தால் கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக குடிகதென்றெண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா என்று ஒரு இளம் விதவையை பார்க்கிற பொழுது அவளுக்காக அவனுடைய இருதயம் முழுவதும் ரணப்பட்டு அந்த ரணத்தின் குருதியில் எழுதுகோலை தோய்த்து எழுதியதுதான் அந்த பாடல். இப்படி புறச்சார்பு பாடல்கள் ஏராளமாக வந்திருக்கின்றன. கண்ணதாசனுடைய பெருமை முழுக்க முழுக்க தன்னுடைய வேதனை, தன்னுடைய வலி, தன்னுடைய அனுபவங்கள், இவற்றை மட்டுமே பதிவு செய்து அவன் எழுத்தில் வடித்து கொடுத்த பாடல்கள் அனைத்தும் சாகா இலக்கியங்களாக மாறியிருக்கின்றன. கண்ணதாசனே ஒரு இடத்தில் சொல்லுவான், என்னை பற்றியான் எண்ணிடும் காலை சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே பிறக்கும், மனைவியர் என்றும் மக்கள் என்றும் துணைவர்கள் என்றும் தோழர்கள் என்றும் நன்மை தீமைகள் நாளும் பார்த்தவன், மென்மை வன்மை மேன்மைகள் கண்டவன், புண்ணும் புஷ்பமும் பூத்த திருமகன். நான் யார்? புண்ணும் புஷ்பமும் பூத்த திருமகன். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தால் புண்ணாக தெரிவான், இன்னொரு பக்கம் பார்த்தால் புஷ்பமாக சிரிப்பான்.
கண்ணதாசன் தன்னை பற்றி அடுத்தவன் விமர்சிக்க விடவே இல்லை. அதுதான் அழகு. அவனை பற்றி அவனே சுய விமர்சனம் செய்தவன். அனுபவத்தின் விளைச்சல்களிலே இருந்து அறுவடை செய்து அவற்றை அவன் பாடலாக கொடுத்தான். அவன் ஒரு இடத்தில் சொல்கிறான், ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலிலும் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அனுபவம்தான். எனவே அனுபவத்தை மையமாக வைத்தவன் எழுதுகிறான். ஒரு இடத்தில் சொல்கிறான், பூனையின் மலமே புனுகு ஆவது போல், பூனையின் மலமே புனுகு ஆவது போல் என் மோசமான ஆசைகளும் அந்த ஆசைகளின் அனுபவங்களுமே எனக்கு அறிவை தந்திருக்கின்றன என்கிறான். கண்ணதாசனிடம் நான் காணுகிற மிக முக்கியமான அற்புதம் அவனுடைய பரிணாம வளர்ச்சி. கீழிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சிகரம் நோக்கி நடந்தானே தவிர, ஏறிய சிகரத்திலே இருந்து அவன் இறப்பு வருகிற பொழுது கீழே விழுந்து தன்னை தாழ்த்தி கொண்டவன் இல்லை. கண்ணதாசன் நாத்திகவாதியாக இருந்து ஆத்திகவாதி ஆனதனால் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான கவிதை. ஒன்று, நாத்திகவாதிகள் கூட மறுக்க முடியாத ஒரு கடவுளை கண்ணதாசன் காட்டுவான். கண்ணதாசனை இந்த லாஜிக்கல் அப்ரோச் என்று சொல்வார்கள். தர்க்க நியாயத்தின்படி ஒன்றை கொண்டு வந்து சேர்ப்பதில் கண்ணதாசன் ஈடு இணையற்றவன். இப்பொழுது கண்ணதாசன் பேசுகிறான். கண்ணதாசன் காட்டுகிற கடவுளை பெரியார் அவர் வாழ்காலத்தில் அவரே மறுத்திருக்க முடியாது. அப்படி ஒரு கடவுளை கண்ணதாசன் காட்டுகிறான். பரம்பொருளுக்கும் பக்தனுக்கும் இடையே அந்த உரையாடல் நிகழ்வதாக கவிதை நடக்கிறது. எல்லாம் அறிந்தவன் பரம்பொருள், ஏதும் அறியாதவன் பக்தன். எல்லாம் அறிந்த பரம்பொருளிடம் ஏதும் அறியாத பக்தன் தன்னுடைய எண்ணத்தில் எழக்கூடிய ஐயங்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வருகிறான் விளக்கம் தேடி. கவிதை போகிறது. பக்தன் பரம்பொருளை கேட்கிறான். பிறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். பிறந்தால் என்னென்ன கிடைக்கும் இறைவா சொல், பிறந்து பார் தெரியும். இறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். கேட்டவனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. எனக்கு தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் கேட்கிறேன். நீ ஒவ்வொன்றாக இப்படி சொன்னால் அது எப்படி? எரிச்சலில் பக்தன் சொல்கிறான். கவிதையை பாருங்கள். பிறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இதை எவனாவது மறுக்க முடியுமா? அனுபவம் என்பதே நான் தான் என்றான். பிறகு அவன் முழு ஆத்திகனாகிறான். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிறான். இப்பொழுது இந்த பெரியாரின் பாசறையிலே இருந்த கடவுள் மறுப்பாளர்களை பார்த்து இவன் கணைகளை வீசுகிறான். அவன் எழுப்புகிற கேள்விகளை நீங்கள் பார்க்க வேண்டும்.
கண்ணதாசனுடைய சிறப்பே என்ன தெரியுமா? எந்த இடத்தில் நிற்கிறானோ அந்த இடத்தில் உள்ளதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சொல்லுகிற பொழுது கேட்பவர்கள் இதுதான் சரி என்று முடிவுக்கு வருகிறார் போல் சொல்ல தெரிந்தவன் அவன். நாத்திகம் பேசிய பொழுது நாத்திகத்தை சரியாக கொண்டு போனான். ஆத்திகவாதியான பிறகு இப்பொழுது பேசுகிறான். அழகான கவிதை அது. பல்சான்றீரே பல்சான்றீரே, எவ்வளவு அன்போடு பெரியாருடைய சீடர்களை அழைக்கிறான் பாருங்கள். பல்சான்றீரே, நீங்கள் என்ன சாதாரண மனிதர்களா? பல்வேறு அறிவை தேடி தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவிற்கு வந்திருக்கக்கூடிய சான்றாண்மை மிக்கவர்கள் இல்லையா? பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே. எந்த ஒன்றையும் சொன்னதும் அப்படியே ஏற்க மாட்டீர்கள், பகுப்பீர்கள், பகுத்து தொகுப்பீர்கள், தொகுத்து பிறகு ஒரு தெளிவுக்கு வந்துதான் ஏற்பீர்கள். அதனால் உங்களிடம் பேசுகிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே. என் முதல் கேள்வி, கல் மண் தீ நீர் என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் சொல். இவை அனைத்தும் எப்படி தோன்றின? பதில் சொல்லுங்கள் என்று முதல் கேள்வி கேட்டான். அதற்கு பிறகு அவன் கேட்கிறான் அற்புதமான கேள்வி. ஒரு துளி விந்து உடலினிற் கலந்து உயிரொடு கண் வாய் செவி என விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல், விளக்கம் எப்படி சொல். அடுத்து கேட்கிறான், 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம், போன பின் என் நிலை. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்பதுதானே ஒழுங்குமுறை. முதலில் வந்தவனுக்கு முதலில், அடுத்து வருபவனுக்கு அடுத்து. தந்தை இருக்கிற பொழுது மகன் செத்து போகிறானே, அண்ணன் இருக்கிற பொழுது தம்பி கண்மூடி விடுகிறானே, 80 வயது கிழவன் இருக்கிறான், 10 வயது பாலகன் மரணத்தை தழுவி விடுகிறானே. முதலில் வந்தவன் முதலிலா போகிறான், அடுத்து வந்தவன் அடுத்தா செல்கிறான். 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம், போன பின் என் நிலை. அடுத்த கேள்வி, கோடை வசந்தம் பனி மழை மாறுவதெங்கனம், மாற்றுவதெவ்விதி. வரிசையாக கேட்டுக்கொண்டே வருகிறான். கேட்டுவிட்டு கொஞ்சம் எள்ளல் சுவையோடு சொல்கிறான், நீங்கள் அனைத்தும் அறிவியல் ரீதியாக பார்ப்பவர்களாயிற்றே, விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எம் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? சந்திர மண்டலம் தெளிந்த ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாததே. சந்திர மண்டலத்திற்கு சென்று விட்டீர்களே, அந்தரத்திலே இருக்கக்கூடிய சந்திரனில் கால் வைக்கக்கூடிய அளவுக்கு அறிவியலில் வளர்ந்து விட்டீர்களே, சாவை தடுக்கும் சக்தி உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டதா? சாவு என்ற ஒன்று இருக்கிற வரை, அந்த சாவை தடுக்கும் சக்தி மனிதனுக்கு இல்லாத வரை இறைவன் என்ற ஒன்று இருப்பதை எவனும் மறுக்க முடியாது என்று அவன் பேசுகிறான். எனவே நண்பர்களே, கடவுள் மறுப்பாளனாக இருந்தவன் கடவுளை ஆறத் தழுவி ஏற்றி போற்றுகிறான். வரிசையாக கண்ணதாசன் கவிதைகளை படிக்கிறேன். காமராசர் தாலாட்டு என்று ஒரு கவிதை. நண்பர்களே, அந்த கவிதையை நான் வாசித்தேன்.